வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் உனக்கு இருக்கிற குறைகளை நினைத்து நீ கலங்குகிறாய். இது எம்மாத்திரம்? இது பயன்படுமா, பயன்படாதா? இதனாலே தேவைகள் நிறைவேறுமா, அல்லது இன்னும் கடன் வாங்க வேண்டியிருக்குமா என்று நிறைய கேள்விகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். வனாந்தரத்திலே என் ஜனங்கள் 6 லட்சம் பேருக்கு 40 வருஷம் வரைக்கும் உணவு கொடுத்தவர். 1 மாதம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி கொடுத்தேன். கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினேன். சத்துருவை நிர்மூலமாக்கினேன். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் தங்கும்படி செய்தேன். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடவில்லை. அதே ஆண்டவராக நான் இன்றும் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன்னுடைய குறைவுகளை என்னிடம் கொடுத்து விடு, நான் அதை எல்லாம் நிறைவாக்கி தருவேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். இந்த வார்த்தை உன் மனதிலே பதித்துக்கொள். நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். என்னை நம்பியிருக்கிறதுனாலே நான் உன்னை நடத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் குறைவுகள் நிறைவாகும். உன் சமாதானம் நதியைப் போல ஓடும். ஆதார வசனம்: அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். மத்தேயு 14:17.